ஆர்ஆர்பி எக்ஸாம்ல இந்த கொஸ்டின் ப்ரீவியஸா கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் பார்க்க தான் ரொம்ப பெரிய கொஸ்டின் மாதிரி தெரியுது. பட் கொஸ்டின் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். பார்த்தோன்னே ஈஸியா அந்த மலசம் சால்வ் பண்ணிடலாம். அதாவது மொத்தமா 75,400 அமௌண்ட் இருக்கு. அதை ஏ, பி, சின்னு 3 பேருக்கு பிரிச்சு கொடுக்குறாங்க. அதுல ஏயின் 3 மடங்கு சீக்வல் டு பியின் 9 மடங்கு சீக்வல் டு சியின் 4 மடங்கு எனில் ஏயின் பங்குன்னு கேட்குறாங்க. ஸோ இந்த மாடல் ரேஷியோ கொஸ்டின் கேட்டாங்களா, எப்படி குயிக்கா சால்வ் பண்ணாத பார்க்கலாம். கொஸ்டின்ல மொத்தமா 75,400 அமௌண்ட் இருக்கு. அதை ஏ, பி, சின்னு 3 பேருக்கு பிரிச்சு கொடுக்குறாங்க. அதாவது ஏயின் 3 மடங்கு சீக்வல் டு பியின் 9 மடங்கு சீக்வல் டு சியின் 4 மடங்கு எனில் ஏயின் பங்குன்னு கேட்குறாங்க. இந்த மாடல் சம் கேட்டாங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஏ இஸ்டு பி இஸ்டு சி கண்டுபிடிக்கணும். ஸோ ஏ இஸ்டு பி இஸ்டு சி கண்டுபிடிக்க ஃபர்ஸ்ட் ஏக்கான வேல்யூ கண்டுபிடிக்க ஏ வேல்யூ விட்டுட்டு பி கிட்ட இருக்க வேல்யூ சி கிட்ட இருக்க வேல்யூ பெருக்கணும். ஸோ இங்கே என்ன இருக்குது 9 இன்ட்டு இங்கே 4. நெக்ஸ்ட் பி வேல்யூ கண்டுபிடிக்க பி கிட்ட இருக்க வேல்யூ விட்டுட்டு ஏவையும் சியும் பெருக்கணும். அதாவது ஏ கிட்ட இருக்க வேல்யூ சி கிட்ட இருக்க வேல்யூ பெருக்கணும். இங்கே என்ன இருக்குது 3 இன்ட்டு அடுத்தது சி கிட்ட 4. நெக்ஸ்ட் சி வேல்யூ கண்டுபிடிக்க சி கிட்ட இருக்க வேல்யூ விட்டு ஏ கிட்ட இருக்க வேல்யூ பி கிட்ட வேல்யூ பெருக்கணும். ஸோ 3 இன்ட்டு 9. ஸோ ரேஷியோ எடுக்கணும். ஏதாவது காமனாக கேன்சல் ஆகுது பாருங்க. 3ஆல் கேன்சல் பண்ணலாம். 3 இந்த 3 போயிடும், இந்த 3 போயிடும். இதுக்கு மேலே எதுவும் இல்லை. அப்போ 3 இன்ட்டு 4 12, இங்கே 4, இங்கே 9. ஸோ இருக்கிற இந்த அமௌண்ட்டை 12:4:9 ரேஷியோவில் பிரிச்சுமா யாருக்கு எவ்வளோ போகணும்னு தெரிஞ்சிடும். நமக்கு தேவை ஏ மட்டும்தான். ஸோ அப்போ 12 வகுத்தல் எப்பயுமே எத்தனை ரேஷியோ தான் ஆட் பண்ணி போடணும். மொத்தமாக ஆட் பண்ணுங்க. 12 + 4 16, 16 + 9 25. 25 இன்ட்டு மொத்த அமௌண்ட் 75,400. ஸோ உங்கள் 75,400 25ஆல் கேன்சல் பண்ணணுமா 3016. ஸோ 12 இன்ட்டு 3016 ஈக்குவல் டு 36,192. ஸோ ஏவுடைய பங்கு பார்த்தோம்னா 36,192 ரூபா. ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ இதே இதில் பிக்கு என்ன வரும்னு சால்வ் பண்ணி, அதாவது பிக்கு எவ்வளோ தொகை வரும்னு சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷனில் இந்த மாடல் கொஸ்டின் எக்ஸாம்ஸில் ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. அதாவது மொத்தமாக 30,600 அமௌண்ட் இருக்கு. அதை ஏ, பி, சின்னு 3 பேருக்கு பிரித்து கொடுக்குறாங்க. ஏயின் 8 மடங்கு சீக்வல் டு பியின் 4 மடங்கு சீக்வல் டு சியின் 3 மடங்குக்கு சமம் எனில் ஏயின் பங்கு தொகை என்ன கேட்குறாங்க. ஸோ ரேஷியோ ப்ரொபோர்ஷனில் இந்த மாடல் சம் கேட்கறாங்களா, எப்படி குயிக்காக சால்வ் பண்ணது போகலாம். இந்த கொஸ்டின் பார்க்க தான் ரொம்ப பெரிய கொஸ்டின் தெரியுது. பட் கொஸ்டின் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். பார்த்தோன்னு ஈஸியாக அந்த மாடல் சம் சால்வ் பண்ணிடலாம். கொஸ்டின்ல மொத்தமாக 30,600 அமௌண்ட் இருக்கு. அதை ஏ, பி, சின்னு 3 பேருக்கு பிரித்து கொடுக்குறாங்க. அதை பிரிக்கிறப்போ ஏயின் 8 மடங்கு சீக்வல் டு பியின் 4 மடங்கு சீக்வல் டு சியின் 3 மடங்குக்கு சமம் எனில் இதில் ஏயின் பங்கு தொகை என்ன கேட்குறாங்க. இந்த மாடல் சம் கேட்டாங்களா. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, 8A ஈக்குவல் டு 4B ஈக்குவல் டு 3Cன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ஏ இஸ்டு பி இஸ்டு சி கண்டுபிடிக்கணும். ஸோ இதுக்கு ஃபர்ஸ்ட் ஏ வேல்யூ கண்டுபிடிக்க ஏ கிட்ட இருக்க வேல்யூ விட்டு பி கிட்ட இருக்க வேல்யூ சி கிட்ட இருக்க வேல்யூ பெருக்கணும். அப்போ இங்கே என்ன இருக்குது 4, இங்கே 3. இப்போ 4 இன்ட்டு 3. நெக்ஸ்ட் பி வேல்யூ கண்டுபிடிக்க பி கிட்ட இருக்க வேல்யூ விட்டு ஏ கிட்ட இருக்க வேல்யூ சி கிட்ட இருக்க வேல்யூ பெருக்கணும். அப்போ 8 இங்கே 3. இப்போ 8 இன்ட்டு 3. நெக்ஸ்ட் சி வேல்யூ கண்டுபிடிக்க சி கிட்ட இருக்க வேல்யூ விட்டு ஏ கிட்ட இருக்க வேல்யூ பி கிட்ட வேல்யூ பெருக்கணும். ஸோ இப்போ 8 இன்ட்டு 4. ஸோ பாருங்க ரேஷியோ எடுக்கணும். இப்போ 4ஆல் கேன்சல் பண்ணலாம். இங்கே கேன்சல் பண்ணால் 2, இந்த 4 அப்படியே கேன்சல் ஆயிரும். ஸோ வேற எதுவும் காமனாக கேன்சல் பண்ணணும் இல்லை. அப்போ இங்கே என்ன வரும் 3, இங்கே 2 இன்ட்டு 3 6, இங்கே 8 இருக்குது. ஸோ அப்போ இந்த அமௌண்ட்டை 3:6:8 ரேஷியோ போச்சுமா யாருக்கு எவ்வளோ போகணும்னு தெரிஞ்சிடும். நமக்கு தேவை ஏ மட்டும்தான். சரி, அப்போ ஏவோட ரேஷியோ பார்த்தீங்கன்னா 3. அப்போ 3 வகுத்தல் டோட்டல் ரேஷியோ. எப்பயுமே வகுத்தலில் எத்தனை ரேஷியோ 2 இருந்தாலும் சரி 3 இருந்தாலும் சரி அதை ஆட் பண்ணி வகுத்தல் போடணும். ஸோ 3 + 6 9, 9 + 8 17. 17 இன்ட்டு மொத்த தொகை 30,600. ஸோ இங்கே 306 17 கேன்சல் பண்ணால் 18. ஸோ இங்கே ஒரு 2 0 இருக்குது. அப்போ 3 இன்ட்டு 1800 ஈக்குவல் டு 5,400 ஈக்குவல் டு ஏயின் பங்கு பார்த்தோம்னா 5,400 ரூபா. ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதே கொஸ்டின்ல பிக்கு என்ன அமௌண்ட் போகணும் இதே மெத்தடில் சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷனில் இந்த கொஸ்டின் ப்ரீவியஸாக ஆர்ஆர்பி எக்ஸாம் கேட்டிருக்காங்க. அதாவது 2 நபர்களின் வருமானத்தின் விகிதம் 3:4. அவர்களின் வருமானங்கள் முறையே 10% மற்றும் 20% அதிகரிக்கப்பட்டால் புதிய விகிதம் என்ன கேட்குறாங்க. ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷனில் இந்த மாடல் சம்னால இப்படி குயிக்காக சால்வ் பண்ணுறது போகலாம். அதற்கு முன்னாடி நம்முடைய அகாடமியில் 2026ஆம் ஆண்டு வரக்கூடிய டிஎன்பிஎஸ்சி மற்றும் போலீஸ் எக்ஸாமுக்கான எஸ்பெஷலி மேக்ஸ் அண்ட் ரீசனிங்னு தனியாக ஆன்லைன் லைவ் கிளாஸஸ் அண்ட் டெஸ்ட் பேஸ் ஸ்டார்ட்டாக இருக்குது. ஸோ கிளாஸஸ் பற்றி வேறு ஏதாவது டீட்டெயில் வேணும்னா மேலே இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. கொஸ்டின்ல 2 நபர்களின் வருமானத்தின் விகிதம் 3:4. அவர்களின் வருமானங்கள் முறையே 10% மற்றும் 20% அதிகரிக்கப்பட்டால் புதிய விகிதம் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ ரேஷியோவில் இந்த மாடல் சம் கேட்டாங்களா. ஃபர்ஸ்ட் இந்த பர்சன் எடுத்துக்காங்க. ஸோ உங்கள் ரேஷியோ என்னது 3 பெருக்கல். நெக்ஸ்ட் இங்கே 10% அதிகரிக்கிறாங்க அப்படிங்கிற 10% எழுதுவோம். 10 வகுத்தல் சதவீதத்துக்கு 100. எப்பவுமே ஒன்று அதிகரிப்பாங்க இல்லைன்னா குறைப்பாங்க. ஸோ அதிகரிக்கிறாங்கன்னு சொன்னால் 2ஐயும் கூட்டிக்கணும், குறைக்கிறாங்கன்னு சொன்னால் 2ஐயும் மைனஸ் பண்ணிக்கணும். 2க்கான டிஃப்ரென்ஸ். ஸோ இங்கே அதிகரிக்கிறாங்க. அப்போ
100 + 10 110. அடுத்தது பாருங்க, இங்க ரேஷியோ பாருங்க 4. அடுத்த பொசிஷனுக்கு 4 பெருக்கல் இதே மாதிரி தாங்க 20% அதிகரிக்கிறாங்க. அப்ப 20% எழுதுவோம். 20 வகுத்தல் 100 இங்கே அதிகரிக்கிறாங்க. அப்ப ரெண்டையும் கூட்டிக்கணும். 100 + 20 120. 0 0 அப்படியே கேன்சல் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் 12 3ஆல கேன்சல் பண்ணா 4. ஸோ வேற எதுவும் கேன்சல் பண்ண முடியாது. அப்போ 11:4 × 4 16. புதிய விகிதம் பார்த்தோம்னா 11:16. ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதுலயே 3 ரேஷியோ கொடுத்தாலும் இதே கான்செப்ட் தான். சரிங்களா? ஸோ இதே மாதிரி இந்த சம் பாருங்க, 2 நபர்களின் வருமானங்கள் முறையே 7:8, அவர்களின் வருமானங்கள் முறையே 20% மற்றும் 5% அதிகரிக்கப்பட்டால் புதிய விகிதம் காண்கிறாங்க. இதே மாதிரி இந்த சம்ம சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. ஆர்ஆர்பி எக்ஸாம்ல இந்த கொஸ்டின் ப்ரீவியஸா கேட்டுருக்காங்க. இங்க ஒரு 4 பின்னம் கொடுத்துருக்காங்க, அதாவது 4 ஃபிராக்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த 4 பின்னத்துல எது பெரிய பின்னம், எது கிரேட்டஸ்ட் ஃபிராக்ஷன் கேட்டுருக்காங்க. ஸோ சிம்பிளிபிகேஷன்ல இந்த மாடல் சம் கேட்டால எப்படி குயிக்கா சால்வ் பண்ணுறத பார்க்கலாம். கொஸ்டின்ல பெரிய பின்னத்தை காண்க. இங்க ஒரு 4 பின்னம் கொடுத்துருக்காங்க. இந்த 4 பின்னத்துல எந்த பின்னம் பெரிய பின்னம்னு கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த டிஃபரன்ஸ் பாருங்க, 16ல் 15 போச்சுன்னா மீதி 1. அதே மாதிரி இங்க இந்த 2 டிஃபரன்ஸ் பாருங்க, 25ல் 24 போச்சுன்னா டிஃபரன்ஸ் 1. நெக்ஸ்ட் 35ல் 34 போச்சுன்னா டிஃபரன்ஸ் 1. 20ல் 19 போச்சுன்னா டிஃபரன்ஸ் 1. பாருங்க டிஃபரன்ஸ் எல்லாத்துலயும் காமனா இருக்கு. இந்த மாதிரி டிஃபரன்ஸ் காமனா ஒரே வேல்யூ வந்துச்சுன்னா இருக்கு இல்லையே ஹையஸ்ட் வேல்யூ பாருங்க 34/35. ஸோ இதுதான் பெரிய பின்னம். ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஒருவேளை சிறிய பின்னம் கேட்டாங்களா, இருக்கு சின்ன வேல்யூ பாருங்க 15/16 தான் சிறிய பின்னம். இதே கொஸ்டின் ரேஷியோலையும் கேட்பாங்க. எப்படின்னா இங்க 15/16 15:16, 24/25 24:25, இங்க 34/35 34:35, அதே மாதிரி இங்க 19:20. இந்த மாதிரி கொடுத்துட்டு இருக்கு இல்லையே பெரிய ரேஷியோன்னு கேட்பாங்க. பெரிய ரேஷியோனா ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஸ் பாருங்க 1 1 1 1 காமனா டிஃபரன்ஸ் 1 வருது. அப்ப இருக்கு இல்லையே பெரிய வேல்யூ பாருங்க 34:35. இதுதான் பெரிய ரேஷியோ. சின்ன ரேஷியோ கேட்டாங்களா, சின்ன வேல்யூ 15:16. ஆர்ஆர்பி எக்ஸாம்ல இந்த கொஸ்டின் ப்ரீவியஸா சிம்பிளிஃபிகேஷன் வந்து கேட்டுருக்காங்க. ஸோ சிம்பிளிஃபிகேஷன்ல இந்த மாடல் சம்கிறாங்களா எப்படி குயிக்கா சால்வ் பண்ணுறது. கொஸ்டின்ல 1 - 1/2 × 1 - 1/3 × 1 - 1/4 அப் டு 1 - 1/50 = என்ன கேட்குறாங்க. ஸோ சிம்பிளிஃபிகேஷன்ல இந்த மாடல் சம் கொடுத்தாங்களா, இங்க பாருங்க ஆர்டர் 2 3 4 அப்படியே ஆர்டர் 50 வரைக்கும் போகுது. இந்த மாதிரி போச்சுன்னா ஃபர்ஸ்ட் இந்த பார்ட் மட்டும் எடுத்துக்காங்க. 1 × 2 2, 2ல் 1 போச்சுன்னா 1 1 வகுத்தல் கடைசி என்ன இருக்குது, இது பாருங்க கடைசி என்ன இருக்குது 50 இருக்குது. அப்படி போட்டுங்க. ஸோ ஆன்சர் வில் பி 1/50. ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ இது எப்படின்னா இப்போ பாருங்க 1 × 2 2, 2ல் 1 போச்சுன்னா 1 1 வகுத்தல் கீழே 2ன்னு இருக்கும். ஸோ இந்த ப்ராக்கெட்டுக்கு என்ன மீனிங், பெருக்கல்னு அர்த்தம், பெருக்கல். அதே மாதிரி 1 × 3 3, 3ல் 1 போச்சுன்னா 2/3ன்னு வரும். அதே மாதிரி இங்க 1 × 4 4, 4ல் 1 போச்சுன்னா 3/4 வரும். ஸோ இப்படி போறப்ப இந்த வேல்யூ எல்லாமே கேன்சல் ஆயிரும். அப்போ பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா 1/50 மட்டும் தான் இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி இந்த சம் பாருங்க 1 - 1/2 × 1 - 1/3 × 1 - 1/4 அப் டு 1 - 1/100 = என்ன கேட்குறாங்க. ஸோ இதே மாதிரி இந்த சம்ம சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. ஆர்ஆர்பி என்டிபிசி எக்ஸாம்ல இந்த கொஸ்டின் ப்ரீவியஸா கேட்டுருக்காங்க. அதாவது ஃபைண்ட் தி காம்பவுண்ட் ரேஷியோ, அதாவது கூட்டு விகிதம் காண்பிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு 3 ரேஷியோ 4 ரேஷியோ இந்த மாதிரி கொடுத்துட்டு கூட்டு விகிதம், அதாவது காம்பவுண்ட் ரேஷியோ கேட்டாங்களா, எப்படி குயிக்கா சால்வ் பண்ணுறத பார்க்கலாம். கொஸ்டின்ல கூட்டு விகிதம் காணுங்க. 1:2 3:10 10:21. ஸோ இந்த மாதிரி கொடுத்தாங்களா, ஃபர்ஸ்ட் 1:2 இருக்குது, இதை 1/2 ரைட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பெருக்கல் போட்டு அடுத்த ரேஷியோ 3:10 இருக்குது, அதை 3/10 ரைட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பெருக்கல் போட்டு அடுத்து 10:21 இருக்குது, இதை 10/21 ரைட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த 10க்கு 10 அப்படியே கேன்சல் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இங்கே 21 3 கேன்சல் பண்ணால் 7. ஸோ இதுக்கு மேலே எதுவும் காமனாக கேன்சல் பண்ண முடியாது. ஸோ நியூமரேட்டரில் 1 இருக்குது, கீழே பாருங்க டினாமினேட்டரில் 2 × 7 14. ஸோ ஒரு சில டைம் இப்படியும் கொடுத்துருப்பாங்க, கொடுத்தா அப்படியே போட்டுக்கலாம். இதை பிரித்து அதாவது 1:14 ரேஷியோலையும் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ரேஷியோவில் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ 1:14 ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதே கொஸ்டின்ல அதாவது A:B 1:2, நெக்ஸ்ட் B:C 3:10, நெக்ஸ்ட் C:D 10:20 கொடுத்துட்டு A:D கேட்டாங்களா, சேம் கான்செப்ட் தான். இதே கான்செப்ட் அப்ளை பண்ணிங்களா, இந்த ரேஷியோ என்ன வருதோ அதான் ஆன்சர் A:D. சரிங்களா? அதே மாதிரி இந்த சம் பாருங்க, கூட்டு விகிதம் காணுங்க. அதாவது காம்பவுண்ட் ரிஸ்ட், ஃபைண்ட் தி காம்பவுண்ட் ரிஸ்ட். 45:75 3:5 51:68 256:81. இந்த சம்மும் ப்ரீவியஸா ஆர்ஆர்பி என்டிபிசி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ஸோ இந்த சம்மும் சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. ஆர்ஆர்பி எக்ஸாம்ல இந்த கொஸ்டின் ப்ரீவியஸா கேட்டிருக்காங்க. அதாவது இருபடி விகிதம் காண்க. இங்கிலீஷ்ல ஃபைண்ட் தி டூப்ளிகேட் ரேஷியோ. ஸோ இந்த மாதிரி ஒரு ரேஷியோ கொடுத்துட்டு அதுக்கு இருபடி விகிதம் காண்கன்னு சொன்னாங்களா, எப்படி குயிக்கா சால்வ் பண்ணுறது. இருபடி விகிதம் காண்க, அதாவது ஃபைண்ட் தி டூப்ளிகேட் ரேஷியோ 15:12. ஸோ இந்த மாதிரி ரேஷியோ கொடுத்துட்டு இருபடி விகிதம் கேட்டாங்களா, கொடுத்துருக்கிற வேல்யூவை அப்படியே ஸ்கொயர் பண்ணணும். சரிங்களா? ஸோ 15² அப்படிங்கிறது 225, 12² அப்படிங்கிறது 144. ஸோ இதோடைய இருபடி விகிதம் பார்த்தோம்னா
225:144 ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ இதே கொஸ்டின்ல இந்த வேல்யூ கொடுத்துட்டு 225:144 கொடுத்துட்டு துணை இருபடி, அதாவது துணை இருபடி சப் டியூப்ளிகேட் ரேஷியோ கண்டுபிடின்னு கேட்டாங்களா, இதை அப்படியே ரூட் எடுத்துமா அதான் ஆன்சர். ஸோ 225 ரூட்ல வெளியே எடுத்துமா 15, 144 ரூட்ல எடுத்துமா 12. சரிங்களா, ரெண்டு பேரும் கேட்பாங்க, ரெண்டு மெத்தடையும் ரெண்டையுமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த சம் பாருங்க, இருபடி விகிதம் காணுங்க, ஃபைண்ட் தி டியூப்ளிகேட் ரேஷியோ 13:17. இதே மாதிரி இந்த சம்ம சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. போலீஸ் எக்ஸாம்ல இந்த கொஸ்டின் ப்ரீவியஸா கேட்டிருக்காங்க. 6 சட்டை மற்றும் 5 வேட்டியின் விலை 1900 ரூபாய், 2 சட்டை மற்றும் 5 வேட்டியின் விலை 1300 ரூபாய் எனில் 10 வேட்டி மற்றும் 10 சட்டையின் விலை என்னவா இருக்குங்கிறாங்க. இந்த மாடல் சம் கேட்டாங்களா, ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு ஈக்குவேஷன் மட்டும் எடுத்துக்காங்க. இங்க என்ன இருக்குது, 6 சட்டை பிளஸ் இங்க 5 வேட்டி சீக்வல் என்னங்கிறாங்க 1900 ரூபாய் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் 2 சட்டை பிளஸ் 5 வேட்டி, இதோட விலை என்னங்கிறாங்க 1300 அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் இந்த ரெண்டுல ஏதோ ஒரு ஈக்குவேஷனை சைனை மட்டும் சேஞ்ச் பண்ணுங்க, அதாவது பிளஸ்ஸா இருந்தா மைனஸ், மைனஸ் இருந்தா பிளஸ். ஸோ இங்க என்ன இருக்குது, பிளஸ் இருக்குது, அப்போ மைனஸ். அதே மாதிரி இங்க பிளஸ் இருக்குது, மைனஸ். அதே மாதிரி இங்க பிளஸ் இருக்குது, மைனஸ். நெக்ஸ்ட் இது அப்படியே 5க்கு பிறகு இங்க பிளஸ் 5 மைனஸ் 5 அப்படியே கேன்சல் ஆயிரும். நெக்ஸ்ட் இங்க 6 2 போச்சுன்னா 4 சட்டை சீக்கிரம் இங்க 1900 1300 போச்சுன்னா மீதி என்ன இருக்கும் 600. 6 சட்டை 600, அப்ப ஒரு சட்டை 600 4 கேன்சல் பண்ணா 150. ஸோ ஒரு சட்டையோட விலை 150 கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் இந்த 150 இந்த ரெண்டு ஈக்குவேஷன்ல ஏதோ ஒரு ஈக்குவேஷன் சப்ஜெக்ட் பண்ணுவோம், நம்ம வேட்டியோட விலை கண்டுபிடிச்சிடலாம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு இந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். ஸோ உங்க பாருங்க, ஒரு சட்டை விலை 150, எத்தனை சட்டை இது 6 சட்டை, அப்போ 6 × 150, 6 × 150 பிளஸ் இங்க 5 வேட்டி சீக்வல் இங்க 1900. ஸோ நெக்ஸ்ட் 6 × 150 900 போச்சுன்னா மைனஸ் ஆகும். அப்ப 5 வேட்டி சீக்வல் 1900 மைனஸ் 900. நெக்ஸ்ட் 5 வேட்டி சீக்வல் 1900 போச்சுன்னா மீதி இருக்கும் 1000 இருக்கும். நெக்ஸ்ட் வேட்டி சீக்வல் ஸோ இந்த 5 போச்சுன்னா வகுத்துல வரும். இப்போ 1000 5ஆல கேன்சல் பண்ணா 200. ஸோ அப்போ ஒரு வேட்டியோட விலை சீக்வல் 200 ரூபா. ஸோ நம்ம ஒரு சட்டோட விலை, ஸோ நம்ம ஒரு சட்டோட விலை 150 ரூபா கண்டுபிடிச்சிருக்கோம், அது ஒரு வேட்டியோட விலை 200 கண்டுபிடிச்சிருக்கோம். அப்படியே இந்த ரெண்டையும் சரி, ஸோ ஒரு சட்டையோட விலை 150 ரூபா, அதே மாதிரி ஒரு வேட்டியோட விலை 200 ரூபாய். ஸோ இங்கே எத்தனை வேட்டி 10 வேட்டி, அப்போ 10 × 200 பிளஸ் இங்கே இருக்குது 10 சட்டை, ஒரு சட்டை 150, அப்போ 10 × 150. ஸோ அப்படியே பெருக்குங்க, இங்கே என்ன வரும் 2000, இங்கே 1500, ரெண்டையும் ஆட் பண்ணால் 3500 வரும். ஸோ அப்போ 10 வேட்டி மற்றும் 10 சட்டையோட விலை 3500 ரூபா. ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். எஸ்எஸ்சி எக்ஸாம்ல இந்த கொஸ்டின் ப்ரீவியஸாக கேட்டிருக்காங்க. எந்த வேன் வரைபடம் தொற்றா நோய்கள், கண்புரை, நீரிழிவு, தட்டமை இடையே உள்ள உறவை சிறப்பாக குறிக்குன்னு கேட்டுறாங்க. அதாவது ஆப்ஷனில் கொடுக்குற 4 டயக்ராம்ல எந்த டயக்ராம் அந்த 4 சொற்களுக்கு பொருத்தமாக வருதுன்னு கேட்டுறாங்க. ஸோ ரீசனிங்ல இந்த மாடல் சம் கேட்டாங்களா, எப்படி குயிக்காக சால்வ் பண்ணாது பார்க்கலாம். கொஸ்டின்ல எந்த வெண் வரைபடம் தொற்றா நோய்கள், கண்புரை, நீரிழிவு நோய், தட்டமை இடையில உறவை சிறப்பாக குறிப்பிட்டாங்க. ஆப்ஷனில் கொடுத்த 4 டயக்ராம்ல எந்த டயக்ராம் அந்த 4 சொற்களுக்கும் பொருத்தமாக வருதுன்னு கேட்டுறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, தொற்றா நோய்கள். தொற்றா நோய்கள்னா இங்கிலீஷ்ல நான் கம்யூனிகபிள் டிசீசஸ். அடுத்தது கண்புரை, கண்புரைனா கேட்ராக்ட். நெக்ஸ்ட் நீரிழிவு நோய்னா டயபெட்டிக்ஸ். நெக்ஸ்ட் தட்டமைனா மீஸ்லஸ். ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, கண்புரை நீரிழிவு, அதாவது கண்புரை நீரிழிவு டயபெட்டிக், இது ரெண்டும் பார்த்தோம்னா தொற்றா நோய்கள், பரவாது. சரிங்களா. நெக்ஸ்ட் தட்டமை, தட்டமை அப்படிங்கிறது பரவும். சரிங்களா, ஒருத்தருக்கு பரவும். ஸோ இது பொருத்தமாக ஒரு வரைபடம் பார்த்தோம்னா ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ இதே மாதிரி இந்த சம் பாருங்க, எந்த வெண் வரைபடம் மருத்துவர், மருத்துவமனை, நோயாளிகள் இடையே உள்ள உறவை சிறப்பாக குறிக்கிறது கேட்டாங்க. இதே மாதிரி இந்த சம்ம சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. ஆர்ஆர்பி எக்ஸாம்ல இந்த கொஸ்டின் ப்ரீவியஸா கேட்டுருக்காங்க. அதாவது அசல் 15000, வட்டி 12.1/2%, 2 ஆண்டுகளுக்கு பிறகு கிடைக்கக்கூடிய கூட்டு வட்டி மற்றும் தனி வட்டிக்கான வித்தியாசம் கேட்கிறாங்க. ஸோ கூட்டு வட்டி மற்றும் தனி வட்டியில இந்த மாடல் சம் கேட்டாங்க, எப்படி குயிக்கா சால்வ் பண்ணுறது பார்க்கலாம். ஸோ கொஸ்டின்ல அசல் 15000, வட்டி 12.1/2%, காலம் 2 ஆண்டுகள், 2 ஆண்டுகளுக்கு பிறகு கிடைக்கக்கூடிய கூட்டு வட்டி மற்றும் தனி வட்டிக்கான வித்தியாசம் கேட்கிறாங்க. ஸோ கூட்டு வட்டி மற்றும் தனி வட்டியில இந்த மாடல் சம் கேட்டாங்களா, ஃபர்ஸ்ட் அசல் எத்தனாயிரம் 15000 பெருக்கல். ஸோ உங்க வட்டி 12.1/2% அப்படிங்கிறது 12.5%. சரிங்களா, 12.5% 12.5 வகுத்தல் சதவீதத்துக்கு 100 ரைட் பண்ணோம். ஸோ உங்க 2 வருஷம் சொன்னா நம்ம 2 டைம் ரைட் பண்ணிக்கிறோம். 12.5 வகுத்தல் 100. ஸோ உங்க 2 0க்கு 2 0 அப்படியே கேன்சல் பண்ணிடலாம். இங்க ஒரு 0க்கு இங்க ஒரு 0 அப்படியே கேன்சல் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, இங்க கொடுத்துருக்கிற ஆப்ஷன் பாருங்க, எல்லாமே லாஸ்ட் டிஜிட் டிஃப்ரெண்டா முடியுது. 0 5 7 1 முடியுது. அப்படிங்கிறதுனால இந்த கடைசி டிஜிட் மட்டும் இருக்குங்க. இங்க என்ன இருக்குது 5. ஸோ 5 5ஆல பெருக்குனா 25, 25 5ஆல பெருக்குனா 5ஆல தான் முடியும். ஸோ முடிகிற வேல்யூ பார்த்தீங்கன்னா 5ஆல தான் முடியறதா இருக்கணும். லாஸ்ட் டிஜிட் பார்த்தீங்கன்னா 5ஆல முடியறதா இருக்கணும்.
ஸோ இங்க பாருங்க, இங்க இதில் 5ஆல முடியுது, ஆப்ஷன் பி மட்டும் தான் 5ஆல முடியுது. ஸோ இதுதான் கரெக்டான ஆன்சர். நீங்க பெருக்கி சால்வ் பண்ணி பாருங்க, இதே ஆன்சர் தான் வரும். சரிங்களா? அதே மாதிரி இந்த சம் பாருங்க, அசல் 2000, வட்டி 17%, காலம் 2 ஆண்டுகள், 2 ஆண்டுகளுக்கு பிறகு கிடைக்கக்கூடிய கூட்டு வட்டி மற்றும் தனி வட்டிக்கான வித்தியாசம் இருக்கிறாங்க. இதே மாதிரி இந்த சம் சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. ஆர்ஆர்பி எக்ஸாம்ல இந்த கொஸ்டின் ப்ரீவியஸா கேட்டிருக்காங்க. அதாவது அசல் Pன்னு கொடுத்துருக்காங்க, வட்டி Rன்னு கொடுத்துருக்காங்க, காலம் 2 ஆண்டுகள் கொடுத்துட்டு கூட்டு வட்டி மற்றும் தனி வட்டிக்கான வித்தியாசம் கேட்டாங்க. ஸோ கூட்டு வட்டி மற்றும் தனி வட்டியில இந்த மாடல் கொஸ்டின் கேட்டாங்களா, இப்படி குயிக்கா சால்வ் பண்ண போகலாம். கொஸ்டின்ல அசல் Pன்னு கொடுத்துருக்காங்க, வட்டி Rன்னு கொடுத்துருக்காங்க, காலம் 2 ஆண்டுகள் கொடுத்துட்டு கூட்டு வட்டி மற்றும் தனி வட்டிக்கான வித்தியாசம் கேட்டாங்க. கூட்டு வட்டி மற்றும் தனி வட்டியில இந்த மாடல் சம் கேட்டாங்களா, இது ஒரு முக்கியமான ஃபார்முலாவும் கூட, இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது ஒரு குறிப்பிட்ட அசல் கொடுத்துட்டு வட்டி கொடுத்துட்டு காலம் 2 ஆண்டுகள் கொடுத்துட்டு கூட்டு வட்டி மற்றும் தனி வட்டிக்கான வித்தியாசம் கேட்டாங்களா, இதுக்கு P இன்ட்டு பிரின்சிபல் இன்ட்டு ஃபர்ஸ்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், ஃபர்ஸ்ட் டைம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆர்ஸ் டிவைட் பை 100, அதாவது இது பார்த்தோம்னா பர்சன்டேஜ் ஆர் பர்சன்டேஜ், அப்போ ஆர் டிவைட் பை 100 இன்ட்டு அகைன் ஆர் டிவைட் பை 100, 2 வருஷம் சொன்னாலும் நம்ம 2 டைம் ரைட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் ஸோ பி இன்ட்டு இங்கே ஆர் 2 டைம் இருக்கு, அப்போ ஆர் ஸ்கொயர் டிவைட் பை கீழே பாருங்க 100 2 டைம் இருக்கு, அப்போ 100 ஸ்கொயர், அப்போ என்ன வரும், பி ஆர் ஸ்கொயர் டிவைட் பை 100 ஸ்கொயர். ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதே மாதிரி இந்த சம் பாருங்க, இந்த ஃபார்முலா வச்சு இந்த சம் சால்வ் பண்ணுங்க. அதாவது அசல் 1000, வட்டி 10%, 2 ஆண்டுகளுக்கு பிறகு கிடைக்கக்கூடிய கூட்டு வட்டி மற்றும் தனி வட்டிக்கான வித்தியாசம் இருக்கிறாங்க. இதே மாதிரி இந்த சம் சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. குரூப் 2 எக்ஸாம்ல இந்த கொஸ்டின் ப்ரீவியஸா கேட்டிருக்காங்க. அதாவது ஏ மற்றும் பியின் தற்போதைய வயதின் விகிதம் 7:8, 10 ஆண்டுகளுக்கு பிறகு அவர்களின் வயதின் விகிதம் 9:10 எனில் பியின் தற்போதைய வயது என்ன கேட்கிறாங்க. ஸோ ஏஜஸ்ல இந்த மாடல் சம் கேட்டாங்களா, எப்படி குயிக்கா சால்வ் பண்ணலாம்னு பார்க்கலாம். கொஸ்டின்ல ஏ மற்றும் பியின் தற்போதைய வயதின் விகிதம் 7:8, 10 ஆண்டுகளுக்கு பிறகு அவர்களின் வயதின் விகிதம் 9:10 எனில் பியின் தற்போதைய வயது என்ன கேட்கிறாங்க. ஸோ இந்த மாடல் சம் கேட்டாங்களா, ஃபர்ஸ்ட் இந்த 2 ரேஷியோக்கான டிஃபரன்ஸ் பாருங்க. 9ல் 7 போச்சுன்னா டிஃபரன்ஸ் 2. அதே மாதிரி இந்த 2 டிஃபரன்ஸ் பாருங்க, 10ல் 8 போச்சுன்னா டிஃபரன்ஸ் 2. ஸோ இந்த டிஃபரன்ஸ் 2 காமனா வந்துச்சுன்னா இந்த 2 பார்ட்டுக்கு தான் இந்த 10 ஆண்டுகளுக்கு பிறகு அப்படிங்கிறது. 2 பார்ட்டுக்கு 10. ஸோ 2 பார்ட்டுக்கு 10னா அப்போ ஒரு பார்ட்டுக்கு 10 அப்படியே 2ஆல் கேன்சல் பண்ணா ஒரு பார்ட்டுக்கு 5. கொஸ்டின் கேட்குறாங்க பியின் தற்போதைய வயது என்ன கேட்குறாங்க. ஸோ பியுடைய தற்போதைய வயதோட ரேஷியோ பாருங்க 8. ஸோ ஒரு பார்ட்டுக்கு 5னா அப்போ 8 பார்ட்டுக்கு 8 இன்ட்டு 5 = 40. பியின் தற்போதைய வயது 40. ஒருவேளை ஏயின் தற்போதைய வயது கேட்டாங்களா, ஏவோட ரேஷியோ தற்போதைய வயதோட ரேஷியோ பாருங்க 7. ஸோ அப்போ 7 இன்ட்டு 5 = 35. இது பார்த்தோம்னா ஏவுடைய வயது, இது பியுடைய வயது. இதே மாதிரி இந்த சம் பாருங்க, ஏ மற்றும் பியின் வயதின் விகிதம் தற்போதைய வயதின் விகிதம் 2:3, 20 ஆண்டுகளுக்கு பிறகு அவர்களின் வயதின் விகிதம் 4:5 எனில் ஏயின் தற்போதைய வயது என்ன கேட்கிறாங்க. இதே மாதிரி இந்த சம் சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல இந்த கொஸ்டின் ப்ரீவியஸா கேட்டிருக்காங்க. அதாவது அஜய் மற்றும் விஜயின் தற்போதைய வயதின் விகிதம் 5:6, 7 ஆண்டுகளுக்கு பிறகு அவர்களின் வயதின் விகிதம் 6:7 எனில் அஜயின் தற்போதைய வயது என்ன கேட்கிறாங்க. ஸோ இந்த மாடல் சம் கேட்டாங்களா, எப்படி குயிக்கா சால்வ் பண்ணுறது பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்முடைய அகாடமியில 2026ஆம் ஆண்டு வரக்கூடிய டிஎன்பிஎஸ்சி மற்றும் போலீஸ் எக்ஸாமுக்கான எஸ்பெஷலி மேக்ஸ் அண்ட் ரீசனிங்னு தனியாக ஆன்லைன் லைவ் கிளாஸஸ் அண்ட் டெஸ்ட் பேஸ்ட் ஸ்டார்ட் இருக்கு. ஸோ கிளாஸஸ் பற்றி வேற ஏதாவது டீட்டெயில் வேணும்னா மேலே இருக்கிற நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க. ஸோ கொஸ்டின்ல அஜய் மற்றும் விஜயின் தற்போதைய வயதின் விகிதம் 5:6, 7 ஆண்டுகளுக்கு பிறகு அவர்களின் வயதின் விகிதம் 6:7 எனில் அஜயின் தற்போதைய வயது என்ன கேட்குறாங்க. ஸோ இந்த மாடல் சம் கேட்டாங்களா, ஃபர்ஸ்ட் இந்த 2 ரேஷியோக்கான டிஃபரன்ஸ் பாருங்க. 6ல் 5 போச்சுன்னா 1. அதே மாதிரி இங்க இந்த 2 டிஃபரன்ஸ் பாருங்க, 7ல் 6 போச்சுன்னா டிஃபரன்ஸ் 1. ஸோ டிஃபரன்ஸ் காமனாக இருந்துச்சுன்னா இந்த ஒரு பார்ட்டுக்கு தான் இந்த வருஷம் 7 அப்படிங்கிறது. இந்த ஒரு பார்ட்டுக்கு தான் எத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு அந்த வருஷம். சரிங்களா? ஸோ ஒரு பார்ட்டுக்கு 7 என்ன கேட்குறாங்க, அஜயின் தற்போதைய வயது கேட்குறாங்க. ஸோ அஜயின் தற்போதைய வயது ரேஷியோ பாருங்க 5. ஸோ ஒரு பார்ட்டுக்கு 7னா அப்போ 5 × 7 = 35. ஸோ அஜயின் தற்போதைய வயது 35. ஒரு விஜயோட வயது கேட்டாங்களா. ஸோ ஒரு பார்ட்டுக்கு 7னா எத்தனை பார்ட்டுக்கு 6 பார்ட். 6 × 7 = 42. இதே கொஸ்டின்ல 2 பேர் வயதுக்கான டிஃபரன்ஸ் கேட்பாங்க. அந்த மாதிரி டிஃபரன்ஸ் கேட்டாங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் ரேஷியோக்கான டிஃபரன்ஸ் பாருங்க, 5ல் 6 போச்சுன்னா 1. ஸோ ஒரு பார்ட்டுக்கு என்ன, ஒரு பார்ட்டுக்கு 7 தான். அப்போ 2 பேர் வயதுக்கான டிஃபரன்ஸ் பார்த்தோம்னா 7. இதே மாதிரி இந்த சம் பாருங்க, ரவி மற்றும் ராமின் வயதின் விகிதம் 4:5, 15 ஆண்டுகளுக்கு பிறகு அவர்கள் வயதின் விகிதம் 7:8 எனில் ராமின் தற்போதைய வயது என்ன கேட்குறாங்க. இதே மாதிரி இந்த சம் சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல இந்த கொஸ்டின் ப்ரீவியஸா கேட்டிருக்காங்க. அதாவது 3 தொடர் தள்ளுபடிகளான 20%, 10%, 5%க்கு நிகரான ஒரே தள்ளுபடி சதவீதம் கணக்கிடுறாங்க. அதாவது ஒரு பொருளுக்கு 3 டைம் 20%, 10%, 5% தள்ளுபடி கொடுக்கறதுக்கு பதிலாக ஒரே தள்ளுபடியாக கொடுத்தா எத்தனை சதவீதம் கொடுத்தா ஈக்குவலாக வரும்னு கேட்குறாங்க. ஸோ பர்சன்டேஜில் இந்த மாடல் சம் கேட்டாங்களா, எப்படி குயிக்காக சால்வ் பண்ணலாம் பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்முடைய அகாடமியில் 2026ஆம் ஆண்டு வரக்கூடிய டிஎன்பிஎஸ்சி மற்றும் போலீஸ் எக்ஸாமுக்கான எஸ்பெஷலி மேக்ஸ் அண்ட் ரீசனிங்னு தனியாக ஆன்லைன் லைவ் கிளாஸஸ் அண்ட் டெஸ்ட் பேஸ்ட் ஸ்டார்ட் இருக்கு. ஸோ கிளாஸஸ் பற்றி வேறு ஏதாவது டீட்டெயில் வேணும்னா மேலே இருக்கிற நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க.
கொஸ்டின்ல 3 தொடர் தள்ளுபடிகளான 20%, 10%, 5%க்கு நிகரான ஒரே தள்ளுபடி சதவீதம் காண்கிறாங்க. ஸோ இந்த மாடல் சம் கேட்டாங்களா? ஃபர்ஸ்ட் 20%. 20% எப்படி எழுதுவோம்? 20 வகுத்தல் சதவீதத்துக்கு 100 எழுதுவோம். 10% எழுதுவோம். 10 வகுத்தல் சதவீதத்துக்கு 100 எழுதுவோம். 5% எழுதுவோம். 5 வகுத்தல் சதவீதத்துக்கு 100 எழுதுவோம். அடுத்தது இந்த டினாமினேட்டர் வேல்யூ எல்லாம் பெருக்கிக்காங்க அப்படியே 100 இன்ட்டு 100 இன்ட்டு 100. நெக்ஸ்ட் இங்க பாருங்க தள்ளுபடி அப்படிங்கிறாங்க. பிரைஸ் அதிகரிக்குது, அதாவது அதிகரிக்குது அப்படின்னா ரெண்டை கூட்டிக்கணும். தள்ளுபடினா ரெண்டுக்கான டிஃபரன்ஸ். ஸோ 100ல் 20 போச்சுன்னா 80 பெருக்கல். அதே மாதிரி இங்கே 100ல் 10 போச்சுன்னா 90 பெருக்கல். அதே மாதிரி இங்கே 100ல் 5 போச்சுன்னா 95. நெக்ஸ்ட் பாருங்க இங்க ஒரு 2 ஜீரோ ரேஷியோ எடுக்கலாம். 2 ஜீரோ 2 ஜீரோ அப்படியே கேன்சல் ஆகும். நெக்ஸ்ட் இங்க 5ஆல கேன்சல் பண்ணுமா 20. ஸோ இங்க 5ஆல கேன்சல் பண்ணா 19. ஸோ இங்க என்ன இருக்கும் 20 இன்ட்டு 100 2000. இது பெருக்குங்க 2000. அதே மாதிரி 8 இன்ட்டு 9 இன்ட்டு 19 1368. ஸோ நெக்ஸ்ட் இதுக்கு என்ன மீனிங்னா ஒரு பொருளோட விலை ஆரம்பத்தில் 2000 ரூபா, அதுக்கப்புறம் அந்த 3 டிஸ்கவுண்ட் கொடுத்ததுக்கப்புறம் 1368 ரூபாய்க்கு விற்கிறாங்க. இதான் இதுக்கு மீனிங். ஸோ நெக்ஸ்ட் இது ரெண்டுக்கான டிஃபரன்ஸ். 2000ல் 1368 போச்சுன்னா மீதி 632 வகுத்தல். வகுத்தல்ல எப்பவுமே இந்த ஃபர்ஸ்ட் வேல்யூ தான் போடணும். இப்போ வகுத்தல்ல 2000 இன்ட்டு சதவீதம் கேட்குறாங்க. இப்போ இன்ட்டு 100. 00 அப்படியே கேன்சல் ஆயிரும். நெக்ஸ்ட் இங்க 2ஆல கேன்சல் பண்ணுமா 3 இங்க 1 6. ஸோ கீழே வகுத்தல்ல 10ன்னு இருக்கும். ஸோ ஒரு டி தள்ளி புள்ளி வச்சுமா 31.6%. ஒரே சதவீதமாக கொடுத்துமா இந்த தனித்தனியாக கொடுக்கறதுக்கு பதிலாக ஒரே சதவீதமாக 31.6% கொடுத்துமா ஈக்குவலாக வரும். ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதே மாதிரி இந்த சம் பாருங்க 3 தொடர் தள்ளுபடிகளான 10%, 16%, 25%க்கு நிகரான ஒரே தள்ளுபடி சதவீதம் காண்கிறாங்க. ஸோ இதே மாதிரி இந்த சம்ம சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. பர்சன்டேஜில் இந்த மாடல் கொஸ்டின் எக்ஸாம்ஸில் ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. இந்த கொஸ்டின் ப்ரீவியஸாக ஆர்ஆர்பி எக்ஸாமாக கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு கடைக்காரர் ஒரு பொருளுக்கு 10% தள்ளுபடி கொடுக்குறாரு. ஆனால் அவர் அளக்கக்கூடிய அந்த பொருளில் 18 கிராமுக்கு பதிலாக 16 கிராம் தான் எடை வச்சு கொடுக்குறாரு. ஸோ இந்த டிரான்சாக்ஷனில் அவருக்கு ஏற்பட்டது லாபமா நஷ்டமா? ஸோ அப்படி லாபமாக இருந்தால் எத்தனை சதவீதம், நஷ்டமாக இருந்தால் எத்தனை சதவீதம் கேட்குறாங்க. ஸோ பர்சன்டேஜில் இந்த மாடல் சம் கேட்டாலும் எப்படி குயிக்காக சால்வ் பண்ணுறது பார்க்கலாம். கொஸ்டினில் ஒரு கடைக்காரர் ஒரு பொருளுக்கு 10% தள்ளுபடி கொடுக்குறாரு, அதாவது டிஸ்கவுண்ட் கொடுக்குறாரு. ஆனால் வெயிட்டில் 18 கிராமுக்கு பதிலாக 16 கிராம் தான் எடை வைக்கிறாரு. ஸோ இதில் ஏற்பட்டது அவருக்கு லாபமா நஷ்டமா? அப்படி இருந்தால் எத்தனை சதவீதம் கேட்குறாங்க. பர்சன்டேஜில் இந்த மாடல் சம் கேட்டாலும் காமனாக 100ன்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு காமனாக 100ன்னு வச்சுக்கோங்க. 100ல் இங்கே என்ன பர்சன்டேஜ் அதை மைனஸ் பண்ணுங்க. ஸோ 100ல் 10 போச்சுன்னா மீதி 90. 90 பெருக்கல். அவர் ஆக்சுவலாக போட வேண்டிய வெயிட் பார்த்தோம்னா 18. அப்போ 18 நியூமரேட்டர் போட்டுவாங்க. வகுத்தல்ல அவர் எத்தனை கிராம் போட்டுருக்காரு 16 கிராம். ஸோ வகுத்தல்ல அந்த எடை போட்டுவாங்க. என்ன போட்டுருக்காரோ அதை போட்டுவாங்க. மைனஸ் காமனாக 100. சரிங்களா? மைனஸ் காமனாக 100. நெக்ஸ்ட் 2ஆல் கேன்சல் பண்ணால் இங்கே 9 இங்கே 8. ஸோ நெக்ஸ்ட் என்ன வரும் 9 இன்ட்டு 9 81 இங்கே ஒரு 0 இருக்குது. மைனஸ் 8 இன்ட்டு 100 800 வகுத்தல்னு இருக்கும் 8ன்னு இருக்கும். ஸோ 810ல் 800 போச்சுன்னா மீதி என்ன வரும் 10 வரும். ஸோ இங்கே பாருங்க இந்த இடத்துல மைனஸ் வந்துச்சுன்னா நஷ்டம்னு அர்த்தம், ப்ளஸ் வந்துச்சுன்னா லாபம்னு அர்த்தம். ஸோ இங்கே பாருங்க 810 தான் பெரிய வேல்யூ. ஸோ இது ப்ளஸில் தான் வருது. அப்போ இது லாபம் தான். சரிங்க? இது இந்த டிரான்சாக்ஷன் அவருக்கு லாபம் தான். எத்தனை சதவீதம் கண்டுபிடிக்க? ஸோ 810ல் 800 போச்சுன்னா மீதி 10 வகுத்தல்ல 8. ஸோ அகைன் 2ஆல் கேன்சல் பண்ணால் 5 வகுத்தல் 4 வரும். ஸோ 5 4ஆல் கேன்சல் பண்ணால் 1 நாள் 4 மீதி இருக்கும் 1 வகுத்தல் 4% அவருக்கு லாபம். 1 வகுத்தல் 4% லாபம். ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ இதே மாதிரி இந்த சம் பாருங்க ஒரு கடைக்காரர் ஒரு பொருளுக்கு 4% தள்ளுபடி கொடுக்குறாரு. ஆனால் இடையில 32 கிராமுக்கு பதிலாக 28 கிராம் தான் எடை போடுறாரு. ஸோ இதில் ஏற்பட்டது லாபமா நஷ்டமானு கேட்குறாங்க. அதே மாதிரி சதவீதம் கேட்குறாங்க. ஸோ சால்வ் பண்ணி இதுக்கு ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. ஆர்ஆர்பி எக்ஸாமில் இந்த கொஸ்டின் ப்ரீவியஸாக கூட்டு வட்டியிலிருந்து கேட்டுருக்காங்க. இந்த கொஸ்டின் பார்க்க ரொம்ப பெரிய கொஸ்டின் தெரியுது. கொஸ்டின் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்களா? பார்த்தோன்னே ஈஸியாக அந்த மனசம் சால்வ் பண்ணிடலாம். அதாவது ஒரு குறிப்பிட்ட தொகை கூட்டு வட்டியில் 3 ஆண்டுகளில் 8 மடங்கு ஆகின்றதில் 16 மடங்காக எத்தனை ஆண்டுகள் ஆகும்னு கேட்குறாங்க. ஸோ கூட்டு வட்டியில் இந்த மாடல் சம் கேட்டாங்களா எப்படி குயிக்காக சால்வ் பண்ண பார்க்கலாம். கொஸ்டினில் ஒரு குறிப்பிட்ட தொகை 3 ஆண்டுகளில் 8 மடங்கு ஆகின்றதில் அதே தொகை 16 மடங்காக எத்தனை ஆண்டுகள் ஆகும் கேட்குறாங்க. ஸோ கூட்டு வட்டியில் இந்த மாடல் சம் கேட்டாங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் இங்கே ஒரு தொகை 8 மடங்கு ஆகுது. கூட்டு வட்டியை பொறுத்த வரைக்கும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ரூபா இருக்கு, அது 2 ரூபாயா மாறும், 2 மடங்கா மாறும். நெக்ஸ்ட் இது 2 மடங்கா மாறும். ஸோ 2 ரூபா 4 ரூபாயா மாறும். நெக்ஸ்ட் இது 2 மடங்கா மாறும், 4 ரூபா 8 மடங்கா மாறும். ஸோ இந்த மாதிரி தான் போகும். ஸோ அப்போ இங்கே பாருங்க 1 ரூபா 2 ரூபாயா மாறுது, 2 மடங்கா மாறுது. நெக்ஸ்ட் 4 ரூபாயா மாறுது, இது 2 மடங்கா மாறுது. நெக்ஸ்ட் இந்த 4 ரூபா 2 மடங்கு ஆச்சுன்னா 8 ரூபாயா மாறும். நெக்ஸ்ட் இந்த 8 ரூபா 2 மடங்கு ஆச்சுன்னா 16 மடங்கு ஆகும். ஸோ இப்படியே தான் ஆர்டரா போகும். ஸோ ஃபர்ஸ்ட் இதை மட்டும் எடுத்துக்காங்க. 1 ரூபா 8 ரூபாயாவது எத்தனை வருஷத்துல? 3 வருஷத்துல. ஸோ அங்கே எத்தனை வருஷம்? 3 வருஷம். அந்த 3 வருஷம் 3ஆ பிரிங்க. 1 1 1. அதாவது 1 ரூபா 2 மடங்காக 1 வருஷம் ஆகுது. கூட்டு வட்டியை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் இந்த ஆரம்பத்தில் இந்த மடங்காக எத்தனை வருஷம் ஆச்சோ
அதுவே தான் அகைன் மடங்காக எடுத்துக்கும். சரிங்களா? அப்ப பாருங்க 2 ரூபா 4 ரூபாயா அகைன் ஒரு வருஷம் தான். 4 ரூபா 8 ரூபாயாக அகைன் ஒரு வருஷம் தான். ஸோ அதே கான்செப்ட் தான் இங்கேயும் ஒரு வருஷம் தான் ஆகும், இங்கேயும் ஒரு வருஷம் தான் ஆகும், இங்கேயும் ஒரு வருஷம் ஆகும், இங்கேயும் ஒரு வருஷம் ஆகும். ஸோ அப்ப ஆட் பண்ணுங்க. 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம். ஸோ அப்ப ஒரு குறிப்பிட்ட தொகை 16 மடங்காக 4 வருஷம் ஆகும். ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல இந்த கொஸ்டின் ப்ரீவியஸா எஸ்எஸ் எக்ஸாம் கேட்டிருக்காங்க. அதாவது அசல் 12,000 ஒரு குறிப்பிட்ட கூட்டு வட்டி விதத்தில் 5 ஆண்டுகளுக்கு பிறகு 2 மடங்கு ஆகும் எனில் 20 ஆண்டுகளுக்கு பிறகு எவ்வளவு தொகை ஆகும்னு கேட்கறாங்க. ஸோ கூட்டு வட்டியில இந்த மாடல் சம் கேட்கறாங்க, எப்படி குயிக்கா சால்வ் பண்ணலாம் பார்க்கலாம். கொஸ்டின்ல அசல் 12,000 ஆனது ஒரு குறிப்பிட்ட கூட்டு வட்டி விதத்தில் 5 ஆண்டுகளுக்கு பிறகு மொத்த தொகையாக 2 மடங்கு மாறும் எனில் 20 ஆண்டுகளுக்கு பிறகு எவ்வளவு கிடைக்குன்னு கேட்கறாங்க. இப்ப பாருங்க, இங்க அசல் 12,000, வட்டி என்னன்னு சொல்லல, வட்டி X% வச்சுக்கலாம். 5 வருஷத்துக்கு அப்புறம் 2 மடங்கு அப்படிங்கிறாங்க. ஸோ 2 மடங்கு அப்படிங்கிறது எவ்வளவு இருக்குது? 12,000. அப்ப இங்க என்னவா மாறும்? 24,000 மாறும். சரிங்களா? 5 வருஷத்துல 24,000 மாறுதுன்னா அப்ப 20 வருஷத்துல எவ்வளவு மாறும்னு கேட்கறாங்க. ஸோ இந்த சம் சால்வ் பண்றதுக்கு முன்னாடி பேசிக் கான்செப்ட் ஒன்று இருக்குது, அதை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சம் ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். எக்ஸாம்பிளுக்கு 1 ரூபா இருக்கு, அது 2 ரூபாயா மாறுது 5 வருஷத்துல. சரிங்களா? அது 1 ரூபா 2 மடங்கு ஆகுது. பாருங்க, இந்த 12,000 2 மடங்கு ஆகுது 5 வருஷத்துல. நெக்ஸ்ட் இந்த 2 ரூபா 2 மடங்கா மாறும் 4. நெக்ஸ்ட் 4 ரூபா இது 2 மடங்கு மாச்சு 8. ஸோ இப்ப இங்க கூட்டு வட்டி பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் 1 மடங்கு 2 மடங்கா மாற எத்தனை வருஷம் எடுத்துச்சோ அதே தான் கண்டினியூஸா எடுத்துக்கும். அப்ப இங்கேயும் 5 தான், இங்கேயும் 5 தான். நெக்ஸ்ட் இந்த 8 16 மாறிச்சுன்னா இது 2 மடங்குனா 16. அப்ப இங்கேயும் 5 வருஷம் தான். ஸோ பாருங்க, 5 + 5 + 5 மொத்தம் 4 5 இருக்குது. 4 × 5 = 20 வருஷம். சரிங்களா? 20 வருஷம், அதாவது ஒரு தொகை 20 வருஷத்துல 16 மடங்கா மாறுது. ஸோ அதே கான்செப்ட் தான் இங்க. சரிங்களா? இங்க எவ்வளவு இருக்குது? 12,000 ரூபாய். இந்த 12,000 ரூபாய் ஃபர்ஸ்ட் 5 வருஷத்துல 24,000 மாறுது. சரிங்களா? 24,000 மாறுது. நெக்ஸ்ட் இது 2 மடங்குனா 48,000 மாறும். சரிங்களா? அப்ப அகைன் இங்க 5 வருஷம். சரிங்களா? நெக்ஸ்ட் இந்த 48,000 அப்படிங்கிறது 96,000 மாறும். அப்ப பாருங்க, அடுத்தது இங்கேயும் 5 வருஷம் தான் எடுத்துக்கும். நெக்ஸ்ட் இங்கேயும் 5 வருஷம் தான் எடுத்துக்கும். நெக்ஸ்ட் இந்த 96,000 2 மடங்கா மாறிச்சுன்னா 1,92,000. சரிங்களா? அப்ப இங்கேயும் 5 வருஷம் தான் எடுத்துக்கும். ஸோ அப்ப 5 + 5 + 5 + 5 மொத்தம் 4 5 இருக்குது. 4 × 5 = 20. ஸோ அப்ப 20 வருஷத்துல இந்த 12,000 அப்படிங்கிறது கூட்டு வட்டியில 1,92,000 மாறும். ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இந்த பேசிக் கான்செப்ட் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்களா? இந்த மெத்தட் எப்படி ஈஸியா சால்வ் பண்ணிடலாம்.